ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சிறிகள் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க ரோகிணி. ரோகிணியை கடைக்குள்ளேயே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் பிஏவும் 2 பேருமே தடுக்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே அராஜகம் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. உன்னை யார் இப்போது உள்ளே வர சொன்னது, எதுக்காக இவ்வளோ உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. மனோஜ் உன்னால் என்னை என்றைக்குமே வெளியே அனுப்ப முடியாது மனோஜ் அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக உன்னை வெளியே துரத்தாமல் விடவே மாட்டேன். அது எப்படி உன்னால் முடியும்? நான் தானே உனக்கு எல்லா ஆர்டரும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட நீ இப்போ எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ண தெரியுமா அப்படின்றாங்க. உன்னோட அமௌண்ட் மொத்தமாகவே நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ என் பக்கமே வர முடியாதில்ல அப்படின்றாங்க. இல்லை மனோஜ், என்றைக்கு இருந்தாலும் நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நீ என்னை விட்டு போகவும் மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் எல்லாம் கிடைக்காது. நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு. நான் அவ்வளோ உன்னை லவ் பண்ணுறேன். என்னோடய லவ் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. அதெல்லாம் பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அங்கேருந்து ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதியும் சிவனும் 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உமன்ஸ் ஜேர்னலிஸ்ட் 2 பேரும் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்காக அவார்டு ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன் மேடம். நீங்கள் எல்லாருக்கும் கதை சொல்லி நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உமன்ஸ் விகடன்லேருந்து உங்களுக்கு அவார்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்வதிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சிவன் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வராங்க. இவங்க என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக இவளுக்கு நீங்கள் அவார்டெல்லாம் தரப்போகிறீங்க? இவங்க எவ்வளோ பேரை நல்ல விதமாக பேசி புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா ஸ்டோரி சொல்கிறதுனால பசங்களும் எல்லாமே நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்குறாங்க. அதனால் எல்லாரும் ரொம்பவே பயணப்படுறாங்க. இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒருத்தரையாக தேடி போய் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி தான் இந்த டைம் பார்வதியை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. மீனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ஹேண்டிக்கு கிடைச்சி தான் ஆகணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ஆமாம், பூ கட்டுற உனக்கு போய் இதை பற்றி என்ன தெரியும்? என்னாலையும் கண்டிப்பாக முடியும். நானும் பூ கட்டி பெருசாக நானும் இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்க தான் போகிறேன். நீங்கள் வேணால் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே கிண்டலாக பேசிட்டு போகிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி வராங்க. என்ன நான் விட்டு கொடுத்த கடை எப்படி போகுது? நீங்கள் ஒன்று எனக்கு விட்டு கொடுக்கல. நான் உங்ககிட்டேருந்து வாங்கின கடை இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா கிட்டே போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிந்தாமணி விஜயா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, எதுக்காக மாஸ்டர் என்னை இப்போ திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, மனோஜுக்கு கொஞ்சம் பணம் கஷ்டம். அந்த பணம் கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கலாம் அப்படின்னு கேட்கலான்னு வர சொன்னேன் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு நம்ம இன்னமும் அந்த பேங்க்லேயே கடன் கேட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அது எப்படி முடியும்? மனோஜுக்கு அண்ணன் மாதிரி சைன் பண்ண தெரியும்ல, அப்போ அவனை வச்சே நம்ம இந்த காசை எடுத்துக்கலாமே அப்படின்றாங்க. இதுக்கு மனோஜ் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்றாங்க. மனோஜ்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செல்வம் விஷயமா முத்து லாயரை மீட் பண்ணி பேசுகிறாங்க. எப்படியாச்சும் நீங்கள் அவரை சமாதானப்படுத்துங்க அருண் மட்டும் ஓகே சமாதானம் ஆயிட்டாருன்னா உங்களை கேஸ்லேருந்து விடுவிச்சிடுவோம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் செல்வத்தை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா
மனோஜ் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூடயும் ஜீவா கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. டேய் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்காக நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்டா அப்படின்றாங்க. அம்மா என்ன வேலை செய்யணும்? அப்பா மாதிரி பேங்க்கில் போயிட்டு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டீன்னா நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, செஞ்சிடலாம் விடுமா, சீக்கிரமாக அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கூடா அப்படின்றாங்க. அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து ரவி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ரவி வந்து சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் எனக்கு சேலரி பற்றி எதுவுமே பேசலை. சேலரி எதுக்கு, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்து எல்லாமே செய்யலாமே அப்படின்றாங்க. இல்லை எனக்கு சேலரி கண்டிப்பாக வேணும். எவ்வளோ வேணும்? 60,000 கொடுத்துருங்க அப்படின்றாங்க. நீத்து வந்து கரெக்டாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. நீத்து வந்து சொல்கிறாங்க, நீங்களே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. இல்லை நான் வேலையே இருக்கேன், பரவாயில்ல வேலை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றாங்க. உடனே ரவி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸ்ருதி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ரவி நடந்துக்கிறத பார்த்துட்டு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.